அல்லாஹ்க்கு எல்லா பாஷையும் தெரியும், அல்லாஹ்வுக்கு எல்லா கல்வையும் தெரியும். அங்க இங்க போய் அவர் இவற்றை கேட்டுக்கொண்டு தடமாற வேண்டியது இல்ல. அல்லாஹ்வை நெருங்கணுமா 2 ரக்காத் சுன்னத்தை தொழுங்க, ஒரு நோம்பு புடிங்க. நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முந்தி யாரும் இல்லாத இடத்துல பள்ளிவாசலுக்கு வந்த ஆட்கள் பாப்பாங்களா? வீட்டுல ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணை பொத்தி கொண்டு அல்லாஹ்வோட தாராளமா பேசுங்க. படைச்ச ரப்பு, 2 கண்களை தந்த ரப்பு, அறிவை தந்த ரப்பு, எங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு சாப்பிடாமல் பார்த்து கொண்டிருக்கும் ரப்பு, எங்களை தூங்க வச்சுட்டு தூங்காமல் ஒரு ஹய்யுல்லா யனாமு வலா யமூத், மௌத்தாவதும் இல்ல தூங்குறதும் இல்ல, அல்லாஹ்வுக்கு நெப்பும் இல்ல சிறு தூக்கமும் இல்ல, எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். முழு உலகத்திலேயும் இருக்கிற ஏதாவது ஒரு காட்டுல, அந்த காட்டுல நடுவில் ஒரு மரம், அந்த மரத்துல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இலை லீவ்ஸ், ஒரு இலை விழுது, அந்த இலை நடு காட்டுல சின்ன மரத்துல கோடிக்கணக்கான இலைகள்ல ஒரு இலை விழுகிறதும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால், அல்லாஹ்வுக்கு என்ன பிரச்சனை தெரியாதா? உன பிரச்சனை தெரியாதா? எங்கட உடம்புக்குள்ள இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ் ஊதிய ரூஹ். இதை மறந்துடக்கூடாது யாரும். இந்த ரூஹ் இருக்கும் வரையில தான் எல்லா அமலும், எல்லா பாவமும், எல்லா ஆட்டமும். இந்த ரூஹ் எப்ப எங்க இந்த பிசிக்கல் பாடியில இருந்து அல்லாஹ் எடுக்கிறானோ அந்த செகண்ட்ல இருந்து இவர் மையத்து. ஆனா ரூஹுக்கு மௌத் இல்ல, ரூஹ் உயிரோட தான் இருக்கும். கண்ணியமான சீதேவிகளே, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களை மனுஷனா படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எங்களை எதுக்காக மனுஷனா படைச்சான்? அவனை அறிவதற்காக, அவனை வணங்குவதற்காக, அவனை வர்ஷிப் பண்ணுவதற்காக, அவனை விளங்குவதற்காக. அல்லாஹ் விளங்கணும், அல்லாஹ்வோட இரக்கம் வரணும், அல்லாஹ்வோட பேசலும், அல்லாஹ் தருவான் நிச்சயமாக.